ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கேலரி. நம்ம காரைக்குடி ஆன்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த சில பொருட்களை இன்றைக்கி விற்பனைக்காக வைக்கிறேன். அதை பற்றின டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்க்குற பொருளில் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவே ஆர்டர் பண்ணலாம். எதுவும் டவுட் இருந்தால் மட்டும் கால் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து ஒரு பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு 4 முகம் இருக்கக்கூடிய ஒரு தீபம் தான். நம்ம நெய் தீபம் மாதிரியோ இல்லை சுடம் வச்சோ நம்ம சாமிக்கு தீபார்த்தனை காமிக்கிறதுக்கு மாதிரி இருக்கக்கூடியது. கொஞ்சம் பழைய பீஸ் தான், நல்லா அழுத்தமாக இருக்குது. அந்த கனமாக இருக்கிறது, திருத்தமாக அழுத்தமாக இருக்கக்கூடியது. சைஸ் வந்து 3 இன்ச், ஹைட் வந்து 3 இன்ச்சு 3 இன்ச்சுக்கு இருக்கக்கூடியது. நல்ல வித்தியாசமான டிசைனு. அந்த பின்பகுதியெல்லாம் பார்த்தோம்னாலே நமக்கு அது கொஞ்சம் அழுத்தமான பொருள் அப்படிங்கிறது தெரியும். சைஸ் வந்து 3 இன்ச்சுக்கு 7 இன்ச்சு இருக்கக்கூடியது. 1300 விலைக்கு கொடுக்குறேங்க. நல்ல வித்தியாசமான ஒரு பொருள். அவ்வளோதான். அடுத்த பார்க்குறது வெண்கலத்தில் இருக்கக்கூடிய ஒரு 2 டம்ளரும் கிடைக்க போட்டுகிட்டே இருக்கோம். இது ரெண்டும் நல்ல கண்டிஷனில் இருக்கிறதுனால போட்டிருக்கேன். கொஞ்சம் டிசைனும் லேசாக வேறு வரும், கொஞ்சம் மாறுபடுவோம். அதே மாதிரி சைஸும் ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிற மாதிரி இருக்கக்கூடிய சைஸு. இருந்தாலும் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதனால் சேலில் போட்டிருக்கேன். நல்லா நம்ம வீட்டில் வந்து நம்ம பூஜை அறையில் தீர்த்தம் வைக்கிறதுக்கெலாம் வச்சுக்கலாம். நல்ல வித்தியாசமான டம்ளரு. 3.5 இன்ச்சு, ஒன்று வந்து 3.5 இன்ச்சு ஹைட்டு, இன்னொன்று வந்து 3.25 இன்ச்சு ஹைட் இருக்கக்கூடியது. ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிற மாதிரி 2 டம்ளர் அப்படியே செட்டாக தாங்க கொடுக்குறேன். 1300 விலைக்கு கொடுக்குறேன். 1300 2 பீஸும். நல்ல அருமையான கண்டிஷனில் இருக்கக்கூடியது. அடுத்த பார்க்குறது வந்து வெண்கலத்தில் இருக்கக்கூடிய படி. இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது. சின்ன சைஸு, நல்லா ஆனால் வரும்பெல்லாம் நல்லா குத்தாமல் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. நம்ம அரிசி அளக்கிறதுக்கு, பருப்பு அளக்கிறதுக்கு அந்த மாதிரி இதுகளுக்கு வச்சுக்கலாம். 3 இன்ச்சுக்கு 2.5 இன்ச்சு சைஸு. 900 விலைக்கு கொடுக்குறேன். ரேட் எல்லாமே இன்க்ளூடிங் கொரியருங்க. அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு டிஃபன் பாக்ஸ். சின்ன சைஸில் இருக்கக்கூடிய ஒரு டிஃபன் பாக்ஸு. நம்ம எதுவும் பொருள் போட்டு வச்சுக்கிறதுக்கு, நம்ம சின்ன பொருள் அந்த மாதிரி எதுவும் நகைகள் அந்த மாதிரி எதுவும் போட்டு வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சைஸ் வந்து உங்களுக்கு 2.5 இன்ச்சுக்கு 3.5 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. 800 விலைக்கு கொடுக்குறேன். 800. அடுத்ததாக பார்க்குறது 2 காப்பர் குண்டா. நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய காப்பர் குண்டா. அருமையான அந்த காலத்தில் உள்ளது தான். இதுவும் பொட்டடிச்சே செஞ்சுருக்குது. இப்போ உள்ள பொருள்லாம் கிடையாது. அந்த செய்முறையை பார்த்தோம்னாலே தெரியும். முழுக்கவே சுற்றிலும் அந்த பொட்டடிச்சிருக்கிறதுக்கான டிசைன் தெரியும். அந்த வெள்ளிய பூச்செல்லாம் நல்லாவே இருக்குது. அந்த பழைய பொருட்களாக இருந்தாலுமே உபயோகப்படுத்தாமல் நல்லா கண்டிஷனில் வச்சுருக்கக்கூடிய ஒரு பொருட்கள் தான். உள்ளேயும் அவ்வளோ கண்டிஷனில் இருக்குது, வெளியிலையும் நல்ல பளபளப்போடு இருக்கக்கூடியது. 2 குண்டா நம்ம போட்டிருக்கோம். இது வந்து இந்த ஒன்று வந்து இந்த வரம்பில் கொஞ்சம் வித்தியாசப்படும். 2ம் செட்டாக போட்டிருக்கேன். அதோட வரம்பு மட்டும் கொஞ்சம் வித்தியாசப்படும். பட் பார்க்குறதுக்கு 2 ஒரே மாதிரி இருக்கக்கூடியது. அதனால் செட்டாக போட்டிருக்கோம். 2 சேர்த்து அப்படியே 2400 விலை கொடுக்குறேங்க. 2400. சைஸ் வந்து ஒன்று வந்து 4.5 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு இருக்கக்கூடியது. இன்னொன்று 4 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு, அரை இன்ச்சு கம்மி. ஒன்றுக்குள்ளே ஒன்று வைக்கிற மாதிரி இருக்கக்கூடியது. 2 பீஸும் அப்படியே செட்டாக தான் விலை கொடுக்குறேன். காப்பர்லாம் இன்றைக்கி நான் ஹெவியாக ரேட்டு ஏறிடுச்சு. இருந்தாலும் அதில் சின்ன பொருட்கள் கிடைக்கிறதில்ல. கிடைக்க போட்டுகிட்டே இருக்கோம் நம்ம. அடுத்த பக்கத்து பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு தாம்பலம் தான். ஒரு பூஜை தட்டு. ஒன்று வந்து அர்ச்சனை பிளேட் மாதிரியும், இன்னொன்று வந்து பூத்தட்டு மாதிரி இருக்கக்கூடியது. 2மே நல்ல கண்டிஷனில் இருக்குது. நல்லா பெரிய தட்டெல்லாம் நல்லா அர்ச்சனைக்கே நம்ம கோயிலுக்கெலாம் போனோம்னா, இப்போ வெகு தூரம் வேறு பெரிய குலதெய்வ கோயிலுக்கு இந்த மாதிரிலாம் போகிறோம்னா இதெல்லாம் ஈஸியாக இருக்கும். கட்டப்பையில் வச்சு நம்ம ஒரு பிளேட் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கோ அங்கே கோயிலில் கொடுக்குறதுக்கோ ஈஸியாக இருக்கும். சைஸ் வந்து 2 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு ஒன்று, 2 இன்ச்சுக்கு 7.25 இன்ச்சு ஒன்று. 2யும் செட்டாக தாங்க விலை கொடுக்குறேன். 1800. 1800 தாம்பாலம். அடுத்தா பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு பல்லாங்குழி. இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு பல்லாங்குழி தான். இந்த இடத்துல பேர் வெட்டியிருக்கிறாங்க. நல்ல வித்தியாசமாக, அதாவது உங்களுக்கு கரெக்டாக அந்த பல்லாங்குழி எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு நல்ல விளையாடுறதுக்கே தோதுவாக இருக்க மாதிரி இருக்குது. கீழே பாதம் வச்சது, 4 சைடுமே பாதம் வச்சது. யூஸ்வலாக அந்த மாதிரி பாதம் வச்சு கிடைக்கிறது இல்லை. அப்படியே இருந்தாலும் உங்களுக்கு அவ்வளோ திருத்தமாக கிடைக்கிறதில்ல. இது நல்லா உங்களுக்கு பாதம் வச்சதெல்லாம் நல்லா இருக்குது. உங்களுக்கு பல்லாங்குழியில் பித்தளை பல்லாங்குழி எப்பயாவது தான் கிடைக்கிது. இதில் வந்து உங்களுக்கு சைஸ் வந்து இது வந்து 2 இன்ச்சு ஹைட்டு, 11 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. 2400 விலைக்கு கொடுக்குறேங்க. நார்மல் வெயிட்டில் தான் இருக்கக்கூடியது. அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு சொம்பு. இது வித்தியாசமான ஒரு சொம்பு. ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய ஒரு பேஸு. நல்ல வித்தியாசமான வாட்டம். மெயினாக அந்த பூஜை நேரங்களில், வரலட்சுமி பூஜை, மகாலட்சுமி பூஜை நேரங்களில் நம்ம அம்மன் வச்சு நம்ம வழிபடுறதுக்கு நம்ம தேங்காய் வச்சு அமைப்பாக முகம்லாம் வச்சு நம்ம சாமியை எழுந்தரில் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இதுகளுக்கு இந்த சொம்பு கரெக்டாக இருக்கும். சைஸ் வந்து சைஸ் வந்து 5 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு இருக்கக்கூடிய, 5 இன்ச்சு ஹைட்டு, 4 இன்ச்சு வாய் அகலம். நல்ல வாயும் அகலமாக இருக்குது. நல்ல தேங்காய் வச்சு பூஜை
பூஜை பண்ணுறதுக்கு கரெக்டாகவே இருக்கும். 1600 விலை கொடுக்குறேங்க. மெயினாக அந்த மாதிரி ஃப்ளாட்டாக பேஸ் இருக்கிறது, நல்லா அகலமாக இருக்கிறது, நமக்கு அந்த வாட்டம் நல்லாயிருக்கு. அடுத்ததாக பார்க்குறது வெள்ளோட்டில் இருக்கக்கூடிய ஒரு உருளி, பருப்புருளி. இதுவும் நல்ல வித்தியாசமானது, நல்ல ஃப்ளாட்டான ஒரு பேஸு, நல்ல வித்தியாசமான ஒரு உருளி. இந்த டிசைன் பார்த்தோம்னா அந்த இடையில இருக்கிற அந்த ரவுண்டாக இருக்க இடத்துல 2 காடி மாதிரி டிசைன் இருக்கக்கூடியது. அது போக உங்களுக்கு இதில் வந்து அந்த காலத்தில் உள்ள அந்த எழுத்துக்கள் பொறிச்சதோடு இருக்குது, வித்தியாசமாக இருக்கக்கூடியது. ஆன்டிக் கேட்டகரியில் இருக்கவங்க கூட இந்த இதை கலெக்ட் பண்ணலாம். சைஸ் 4 இன்ச்சுக்கு 5.5 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. ஒரு 1.5 லிட்டருக்கிட்ட பால் கெப்பாசிட்டி, ஒரு அளவுக்காக சொல்கிறேன், பிடிக்கும். 2900 அந்த பருப்புருளி. அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு காஃபி ஃபில்ட்ரு. இதெல்லாம் செட்டிநாடு டைப் காஃபி ஃபில்ட்ருங்க. அழுத்தமாக இருக்கக்கூடியது, மூடியிலேருந்து அந்த ஃபில்டர்லேருந்து எல்லாமே அழுத்தமாக இருக்கும். ஒவ்வொரு பொருளுமே புழங்காத பொருட்கள் தான், அப்படியே வச்சுருந்து பல வருஷங்கள் வச்சுருந்து நம்ம கைக்கு கிடைக்கிறது தான். வாஷ் பண்ணோம்னா பளிச்சுன்னு இருக்கும். பித்தளை பொருள்லாம் வெளியில் வச்சோம்னாலே கருத்துரும் அப்படிங்கிற மாதிரி, வாஷ் பண்ணோம்னா பளிச்சுன்னு இருக்கும். நம்ம வாங்கிட்டு அந்த வாக்கில் தான் போட்டிருக்கோம். சைஸ் வந்து 7.25 இன்ச்சு இருக்கக்கூடியது. 1700 விலை கொடுக்குறேன். ஒரு 4 பேருக்கு நமக்கு டிகாஷன் எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக பார்க்குறது ஒரு பேரல் ஷேப்பில் இருக்கக்கூடிய தூக்கில் இந்த ஷேப்பில், வித்தியாசமான ஷேப்லலாம் எப்பயாவது தான் ஒவ்வொரு தூக்கு கிடைக்கும். இது நல்ல பேரல் ஷேப்பில் இருக்கக்கூடியது. இந்த தூக்கு கொஞ்சம் பழமையான தூக்கு. அந்த தூக்கோட வெயிட்லேயே நமக்கு தெரியும். இது கொஞ்சம் கூடுதலாக பழமையான பொருட்கள் ஃபுல்லாக வெயிட்டு கூட இருக்கும். இது நல்ல வெயிட்டாக இருக்கக்கூடியது. சைஸ் 6.5 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு, 1.5 லிட்டருக்கிட்ட கெப்பாசிட்டி. பார்க்க சின்னதாக இருந்தாலுமே 1.5 கெப்பாசிட்டி கொஞ்சம் கூடவே பிடிக்கும். 1900 விலை கொடுக்குறேன். 1900ங்க. சைஸ் வந்து 6.5 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு இருக்கக்கூடியது. அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு மண்ணெண்ணெய் விளக்கு தான். இதுவும் அந்த காலத்தில் உள்ள அப்போ மண்ணெண்ணெய் விளக்கு திரி போட்டு வெளிச்சத்துக்கு யூஸ் பண்ணி இருந்துருக்குறாங்க. அப்போ ஒரு எல்லாமே பார்த்தோம்னா ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடியே மண்ணெண்ணெய் விளக்கு அப்படிங்கிறது நல்லாவே புழக்கத்தில் இருந்திருக்கு. இப்போ அப்புறம் குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அது புழக்கத்தில் இல்லாமல் போயிடுது. இந்த மாதிரி பொருட்கள் தான் இப்போ நமக்கு கிடைக்கிறது. இதில் மெல்லிசா திரி போட்டு நம்ம யூஸ் பண்ணி இருந்திருக்கிறாங்க. இது வந்து 1400, 10 இன்ச்சு ஹைட் இருக்கக்கூடியது. 1400 விலைக்கு கொடுக்குறேங்க. நல்ல தண்டு பகுதியோடு இருக்கக்கூடியது, உங்களுக்கு குத்து விளக்குல இருக்க தண்டு மாதிரி இருக்கக்கூடியது. அடுத்த பார்க்குறது செங்காலி மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு 2 படி தான். இது நல்ல மரக்கா டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு படி. அந்த வாட்டத்துக்காக நம்ம வாங்கிட்டு வந்திருக்கிறது தான், வித்தியாசமாக இருக்கக்கூடிய வாட்டத்துக்காக. பெரிய மரக்காய் எப்படி இருக்குமோ அதோட ஒரு ஸ்மால் சைஸ் மாதிரி இருக்கக்கூடியது. 3 இன்ச்சுக்கு 3 இன்ச்சு, 1400 அந்த பீஸு. இது வந்து அதில் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு வாட்டம். இதுவும் செங்காலி மரம் தான். 4 இன்ச்சுக்கு 3 இன்ச்சு இருக்கக்கூடியது. 1600. சின்னது வந்து 3 இன்ச்சுக்கு 3 இன்ச்சு 1400, பெருசு வந்து 4 இன்ச்சுக்கு 3 இன்ச்சு 1600. தனித்தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம், செட்டாக வேணாலும் வாங்கிக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு புத்தர் சிலை. இதுவும் அருமையாக இருக்குது. அவ்வளோ ஒரு தெளிவாக திருத்தமாக இருக்குது. முக அமைப்பெல்லாம் அவ்வளோ ஒரு சாந்தமாக சிரிச்ச முகமாக, அந்த பார்த்தோம்னாலே அமைதி கிடைக்கிற மாதிரி, அந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் நல்ல திருத்தமாக இருக்குது. அவ்வளோ தொட்டு பார்க்கும்போதே அவ்வளோ ஸ்மூத்தாகவும் இருக்குது. பித்தளையில் அவ்வளோ ஸ்மூத்தாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கீழே அந்த பத்மபீடம் எல்லாமே நல்லா திருத்தமாக அவ்வளோ அழகாக இருக்கக்கூடியது. பின்பக்கட்டும் ஆடை அணிகள் அந்த உங்களுக்கு எல்லாமே தலைமுடியில் இருக்கக்கூடிய டிசைனு, ஆடை வடிவமைப்பு எல்லாமே நல்லா திருத்தமாக இருக்குது. சைஸ் வந்து 6 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு இருக்கக்கூடியது. நான் உங்களுக்கு வீடியோவுக்காக ஒரு சின்ன பலகை வச்சுருக்கேன். புத்தர் சிலை மட்டும் உங்களுக்கு 3400 விலைக்கு கொடுக்குறேங்க. அதனால் ஒரு பாசிட்டிவ் வைப் வரணுங்கிறவங்களுக்கு, ஒரு பீஸ் வரவங்களுக்கு, ஒரு ரிசப்ஷனில் வைக்கிறதுக்கு, அந்த மாதிரி இதுகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 3400 அந்த சிலை. அடுத்ததாக பார்க்குறது தேக்கு மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெட்டி தான். ஒரு பாக்ஸ், வித்தியாசமான ஒரு பாக்ஸு. செட்டிநாடு சைடு மட்டுமே ஒரு பழக்கத்தில் இருக்க இந்த மாதிரி பாக்ஸ் செஞ்சுருக்குறாங்க. இது வந்து யூனிக்காக, இது ஒரு குறிப்பிட்ட இதுக்காக வேண்டி செய்யக்கூடிய ஒரு பாக்ஸ். எங்கோன வடிவத்தில் இருக்கக்கூடியது. நல்லா கீழேயும் பார்த்தோம்னா அதே மாதிரி பாதம் வச்சது. இந்த மாதிரி எண்கோண வடிவத்தில் வடிவமைக்கிறதே, ஒன்றோட ஒன்று ஒரு பலகையை கோக்கிறதுங்கிறதே கொஞ்சம் வேலைப்பாடு தெரிஞ்சவங்களால் மட்டும்தான் செய்ய முடியும். எல்லாரும் நம்ம இப்போ இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று கொடுத்தோம்னா செய்ய தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடியது லாக்கோடு இருக்குது. இது மெயினாக எதுக்காக பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா, நல்ல அகலமாக நல்லா ஆழம் நல்லா இது இருக்கக்கூடியது. இந்த பாக்ஸ் எதுக்காகனா, மெயினாக வந்து செட்டிநாடு சைடு அந்த காலத்தில் வந்து மாப்பிள்ளை கல்யாணத்துக்கு வந்து மாப்பிள்ளைக்கு
தலப்பாகை ஒரு மகுடம் மாதிரி ஒரு கிரீடம் மாதிரி தலப்பாகை துணியில் பட்டுலேயே தலப்பாகை போட்டு அணிஞ்சுக்கிட்டு தான் வந்து தாலி கட்டுவாங்க. அந்த மாதிரி தலப்பாகை வைக்கிறதுக்காக உள்ள ஒரு பெட்டி தான். பட்டு துணியில் அவங்களுக்கு வெள்ளி முத்தெல்லாம் இது பண்ணி நல்லா ரொம்ப இதாக இருக்கிறவங்க ரொம்ப அந்த ஒவ்வொரு இதுலேயுமே நுணுக்கமாக தலப்பாகை செஞ்சு அந்த தலப்பாகை வைக்கிறதுக்காகவே ஒரு பெட்டி அதுக்காக உள்ளது. லேசாக அமுத்திக்கிட்டு க்ளோஸ் பண்ணோம்னா க்ளோஸ் ஆகிடுங்க. திறக்கும் போது அதே மாதிரியே 2 தடவை திருவினோம்னா அது ஓப்பன் ஆகிக்கும். அந்த இதில் வந்து உங்களுக்கு பிடி எல்லாமே பித்தளை கைப்பிடி கொடுத்துருக்குறாங்க. நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய வித்தியாசமான ஒரு பெட்டி. நம்ம வேணும்னா அந்த இடத்துல ஒரு நம்ம தாப்பால் ஒன்று இப்போ விற்கிற தாப்பாலில் ஒரு தாப்பால் வேணுன்னா போட்டுக்கலாம். இது நமக்கு எப்படி கிடச்சதோ அப்படியே போட்டிருக்கேன் நான். முழுக்க பித்தளை கைப்பிடி நல்ல கண்டிஷனில் உள்ளது. அந்த காலத்தில் பேர் வெட்டியிருக்கிறாங்க பாருங்கள். இப்போ ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடியே ஆண்களுக்கு மாப்பிள்ளைகளுக்கு திருமணம்னா அந்த தலப்பாக கட்டுறது அப்படிங்கிறது பழக்கத்தில் இருந்திருக்கு. காலப்போக்கில் அப்படியே இல்லாமல் போயிடுச்சு. சைஸ் வந்து 8 இன்ச்சுக்கு 10 இன்ச்சு இருக்கக்கூடியது. இப்போயும் அந்த பாரம்பரியத்தில் அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த பெட்டி வந்து 4400 ரூபான்னு விலை கொடுக்குறேங்க. இன்றைக்கி பார்க்குற பொருட்கள் அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.